ஹாய். இந்த சொசைட்டியில் நம்மளை போலவே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸுக்கு எதிராக நடக்கக்கூடிய சில சம்பவங்களை, டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம அப்பப்போ ஒன்று அவாய்ட் பண்ணிடுறோம், இல்லை அலட்சியம் பண்ணிடுறோம். ஸோ நம்ம இப்படி அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாளடைவில் நமக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா, அது ஒரு சாதாரண விஷயமாகவே தெரிய வருது, ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே தெரிய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு சில போலீஸ் மூவிஸ்லாம் எடுத்துக்குவோம். சிங்கம், டபாங், சிம்பா, ஷாஹித், ரவுடி ரத்தோர். ஸோ இந்த மாதிரி மூவிஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாதிரி மூவிஸில் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போலீஸ் டார்ச்சர். ஒரு இண்டிவிஜுவலுக்கு போலீஸ் கொடுக்கக்கூடிய டார்ச்சர். அந்த இண்டிவிஜுவல் நல்லவனோ கெட்டவனோ அவனுக்காக கொடுக்கக்கூடிய டார்ச்சர்ஸ் காமனான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு மூவியில் ஒரு லீடிங் கேரக்டர் ஒரு வயலண்ட்டை ப்ரொமோட் பண்ணால், அதை நம்ம ஒரு வயலண்ட்டை ப்ரொமோட் பண்ணாலோ அல்லது ஒரு ஃபேக் என்கவுண்டரை பண்ணாலோ நம்ம அதை ப்ரொமோட் பண்ணுறோம், அதை என்கரேஜ் பண்ணுறோம். பட் இன் ரியாலிட்டியில் இது நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரியான விஷயங்களை போலீஸ் முன்னெடுக்கும் போது மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பலைகள் உருவாகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஹியூமன் பீயிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஏற்படக்கூடிய டார்ச்சர்ஸ் பை த கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸால் ஏற்படக்கூடிய டார்ச்சருக்கு அகேன்ஸ்டாக இது வரைக்கும் ஏதாவது பில் கொண்டு வந்திருக்காங்களா, சட்டம் ஏதாவது இருக்குதா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த சட்டத்தோட வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அரெஸ்டட் பர்சன், போலீஸால் கைது செய்யப்பட்ட ஒரு நபருக்காக நமது இந்திய அரசால் வழங்கப்பட்ட உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது இல்லீகலாக நடந்த கஸ்டோடியல் டெத், கஸ்டோடியல் வயலன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு யங் இந்தியா. யூஎஸில் ஜார்ஜ் ஃப்ளாய்டு அப்படிங்கிறவங்களோட டெத்துக்கு அப்புறமும், நம்ம தமிழ்நாட்டில் ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிறவங்களோட கஸ்டோடியல் டெத்துக்கு அப்புறமும் இந்த கஸ்டோடியல் வயலன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நிறைய பேச்சு, நிறைய டிபேட்டுகள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஜார்ஜ் ஃப்ளாய்டோட டெத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் யூஎஸில் ஓடிக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட்டை பேஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸ் ரிஃபார்ம் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் கொண்டு வராங்க. அலாங் வித் த நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் த போலீஸ் மிஸ்கண்டக்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஒன்றையும் கீப்பப் பண்ணுறாங்க. ஸோ இது போலவே இந்தியாவில் ஆன்டி டார்ச்சருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பில் ஒன்று கொண்டு வந்தாங்க. எப்போ? ஜெயராஜ் ஃபீனிக்ஸோட டெத்துக்கு அப்புறம் கிடையாது, 2010 கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் டார்ச்சர் பில் 2010. இந்த பில் ஆனால் இன்னி வரைக்கும் பாஸ் பண்ணாமல் தான் இருக்குது. யூஎன்னோட கன்வென்ஷன் ஆன் ஆன்டி டார்ச்சர் 1975 யூஎன் டார்ச்சருக்கு அகைன்ஸ்டாக ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் எந்த மாதிரியான ட்ரீட் பண்ண டார்ச்சருக்கு அகைன்ஸ்டாக பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா யூஎன்னோட சிக்னேட்டரி கண்ட்ரி. ஸோ அதனால் யூஎன் பாஸ் பண்ண ஒரு சட்டத்தை ஒரு மசோதா இந்தியாவில் சட்டமாக்கப்படணும் அப்படின்னா நம்மளோட இந்தியன் பார்லிமெண்ட்டில் அது பாஸ் பண்ணணும். தாட்ஸ் வை 2010 இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் டார்ச்சர் பில் அப்படிங்கிறது லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லோக்சபாவில் ராஜ்யசபாவுக்கு போகுது. ராஜ்யசபாவில் மோர் கன்சிடரேஷனுக்காக ராஜ்யசபாவோட செலெக்ஷன் கமிட்டிக்கு இந்த பில் பாஸ் ஆகுது. ஸோ செலெக்ஷன் கமிட்டியில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, செலெக்ஷன் கமிட்டி ஒரு 3 விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று டார்ச்சர் அப்படின்ற ஒரு வேர்டுக்கான எக்ஸ்பெண்டட் மீனிங் வித் சம் டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இதில் விமன்ஸ் மற்றும் சில்ட்ரன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது ஒரு டார்ச்சர் நிகழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் அண்ட் சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காகவும் இந்த டார்ச்சருக்கு உள்ளாக்கப்பட்டவங்களோட காம்பன்சேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும் ஒரு இண்டிபெண்ட் அத்தாரிட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலெக்ஷன் கமிட்டி, ராஜ்யசபாவோட செலெக்ஷன் கமிட்டி சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் டார்ச்சர் பில் அப்படிங்கிறது ஏன் பாஸ் ஆகலை அப்படின்னா, இதனோட மெயின் மோட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எ பப்ளிக் சர்வெண்ட் கமிட் த டார்ச்சர் அகெயின்ஸ்ட் எனி ஆஃப் த இண்டிவிஜுவல் இஸ் பனிஷபிள். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒரு இண்டிவிஜுவலுக்கு அகெயின்ஸ்டாக டார்ச்சரை கமிட் பண்ணால் இது கண்டிப்பாக தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
ஒரு கன்ஃபெஷன் வாங்குறதுக்காகவும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்காகவும் இந்த டார்ச்சர் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ டார்ச்சர் நடந்துச்சு அப்படின்னா இட் இஸ் பனிஷபிள் அப் டு 10 years ஆஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம். ஸோ இதனால் என்னவோ தெரியல இன்ன வரைக்குமே இந்த பில் பாஸ் ஆகவே இல்லை, இன்னமும் பெண்டிங்லேயே தான் இருக்குது. ஆனால் 2017 இந்த பில்லை வந்து ரொம்ப சீரியஸாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லா கமிஷன், நம்ம இந்தியன் லா கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பில்லை எடுக்கிறாங்க. ஆனால் இந்த பில் அதுக்கப்புறமும் வந்து அதே நிலைமையில் தான் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில் பாஸ் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இது மூணுலேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் ஒரு மிகப்பெரிய அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது. மிகப்பெரிய விஷயமா இருக்குல்ல. ஆனால் இதை விட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, லாஸ்ட் 2019 இந்த பில் இது வரைக்கும் சட்டமாக்கப்படாத ஒரே காரணத்தால் கடைசி 2019 1700 கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான ஒன்று. இது இதை விட பெரிய விஷயமா இருக்குல்ல. ஓகே, சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரியான கஸ்டோடியல் வயலன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, மேஜர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1983 1983 ஃபர்ஸ்ட் எவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ருதுல்ஷா விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிற கேஸில். இந்த கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ருதுல்ஷா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 16 வருஷம் இல்லீகலாக டிடைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஹேபியஸ் கார்பஸ் மூலிமா அவருக்கான இமீடியட் ரிலீஸை வந்து டிமாண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் கோர்ட் வந்து ஒரு விஷயத்தை நல்லா ரியலைஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் மூலமாக எந்த ஒரு இண்டிவிஜுவலோட கான்ஸ்டியூஷனல் ரைட் வந்து பறிக்கப்படுற மாதிரியான ஒரு அரெஸ்ட் நடந்தாலும், ஒரு வயலேஷன் நடந்தாலும் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மேண்டட்ரியான ஒன்று அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி அதையே ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சஹேலி விசஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் 1989 1989 சஹேலி விசஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற கேஸில் தான் அடுத்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கேஸில் போலீஸ் ஜமீன்தார் 2 பேருமே அங்கே வேலை செய்யக்கூடிய அம்மா, ஒரு 9 வயசு குழந்தை, 2 பேர்த்திட்டையும் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணி அவங்க வந்து 75,000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி போனால், எப்பயுமே வந்து ஸ்டேட் ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் த காம்பன்சேஷன். பட் ஆனால் இந்த கேஸில் வந்து ஸ்டேட் வந்து டெல்லி போலீஸ் டெல்லி கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க போலீஸ்லேருந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணி அந்த அமௌண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. கேஸ் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீலாபதி பெஹாரி விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. நீலாபதி பெஹாரி விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. இந்த கேஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993. ஸோ இந்த கேஸில் வந்து சுமன் பெஹாரா அப்படிங்கிறவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டே அரெஸ்ட் பண்ண செகண்ட் டே வந்து மல்டிபிள் இன்ஜுரிஸோட அவரோட பாடி வந்து ரயில்வே ட்ராக்ல கிடைக்குது. ஸோ அவங்க வந்து ரயில்வே ட்ராக்ல அந்த பாடியை ஃபவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த இருக்கக்கூடிய போலீஸோட மிஸ்கண்டக்டை வந்து கோர்ட் ரியலைஸ் பண்ணி அந்த பாதிக்கப்பட்டவங்க பெட்டிஷனர் நீலாபதி பெஹிராவுக்கு வந்து 1,55,000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. இந்த 2 கேஸுக்கு அப்புறமே ஒரு கிளியரான விஷயம் நம்ம எல்லாருக்குமே புரிய வருது. என்ன அப்படின்னா, ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியாவும் வந்து ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஆனால் இது போன்ற கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் செய்யக்கூடிய தப்புக்கு த கவர்மெண்ட் தான் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும், அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்த கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜொஹிந்தர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இந்த கேஸ் எப்போ நடந்துன்னா 1994. இந்த கேஸில் எந்த ஒரு அரெஸ்ட்டுக்கும் பின்னாலேயும் வந்து ஒரு ஜஸ்டிஃபைபிள் ரீசன் இருக்கணும். போலீஸ்க்கு வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணுற பவர் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் அவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த அரெஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஜஸ்டிஃபைபிள் ரீசன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த அரெஸ்ட் வந்து இல்லீகல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜொஹிந்தர் சிங் வித் ஸ்டேட் ஆஃப் யூபியில் 1994 சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, த பிக்கஸ்ட் கைட்லைன் இன்ன வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ், அரெஸ்ட் ப்ரொசீஜர் ஆஃப் கைட்லைன்ஸை கொடுத்த டிகே பாசு விசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இந்த கேஸ் நடந்து பார்த்தீங்கன்னா 1997. இந்த கேஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு போலீஸ் வந்து ஒரு அரெஸ்ட் அப்பயோ இன்ட்ராகேஷன் அப்பயோ இப்படி தான் நடந்துக்கணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னென்ன கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது
அந்த அரெஸ்ட் பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் கிளியர் விசிபிளான நேம் பேட்ச் வித் டெசிக்னேஷனோட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் ரிஜிஸ்டர் மஸ்ட் பி கிளியர்லி மெயின்டைன். அதாவது ஒரு அக்யூஸ்டையோ அல்லது அரெஸ்டட் பர்சனையோ வந்து இன்ட்ராகேஷன் பண்ணும்போது அதை வந்து அந்த ரெக்கார்டை எல்லாம் கிளியராக ஃபாலோ பண்ணுறதுக்கு போலீஸ் ரெஜிஸ்டர் கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அரெஸ்ட் மெமோ. அரெஸ்ட் மெமோனா ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன், டைம், டேட்டு, சிக்னேச்சர் ஆஃப் த விட்னஸ், இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி அரெஸ்ட் பண்ணவங்களுடைய அந்த அரெஸ்ட் பண்ண பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு அரெஸ்ட் மெமோ கொடுக்கணும். ஒன்று அவங்களுக்கு கொடுக்கணும், இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ், நெய்பர்ஸ் யார்கிட்டையாவது வந்து அந்த அரெஸ்ட் மெமோவை கொடுக்கணும், என்ன ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணணும், இந்த ரீசனுக்காக தான் அரெஸ்ட் பண்ணணும், இந்த டைமிங்க்கு அரெஸ்ட் பண்ணணும், இந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து அவங்களோட பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர், வெல்விஷர் யாருக்காவது வந்து இவங்க இன்ஃபார்ம் பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் மெமோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆஃப்டர் த அரெஸ்ட், ஒரு அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அரெஸ்டட் பர்சனோட உடம்புல மேஜராக மைனராக ஏதாவது இன்ஜூரிஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி ஒரு இன்ஸ்பெக்ஷன் மெமோ ரெடி பண்ணி அந்த அரெஸ்டி, அதாவது அரெஸ்ட் ஆனவன்ட்டையும் ஒரு சைனை வாங்கி அது அவனுக்கு ஒரு காப்பி கொடுத்தோன்னு இவங்க ஒரு காப்பி வச்சுக்கணும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஷுட் கண்டக்ட் எவ்ரி 48 hours, நாட் ஒன்லி இன் 48 hours, 48 ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை. ஆக்சுவலாக வந்து வித்தின் 24 hours ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து ஆஜர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆஜர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க திருப்பி போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறாங்க விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா எவ்ரி 48 hours வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது மேண்டட்ரியான ஒன்றா இருக்குது அந்த அரெஸ்டட் பர்சனுக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரெஸ்ட் மெமோ, இந்த இன்ஸ்பெக்ஷன் மெமோ, அவருக்கு கொடுத்த அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டு, இது எல்லாத்தோட காப்பீஸையும் வந்து அந்த காம்பிட்டன்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து நம்ம அனுப்பி வைக்கணும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது தான் அடுத்த ரூல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், போலீஸோட இன்ட்ராகேஷன் வித் அரெஸ்டட் பர்சனோட முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அரெஸ்டட் பர்சனை அவங்களோட அட்வொகேட்டுக்கிட்ட பேசுறதுக்கு போலீஸ் வந்து பர்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். லாஸ்ட் ஒன்று என்னென்னா அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது இப்போ அந்த போலீஸோட டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூமுக்கு இவங்களை இந்த அரெஸ்டட் பர்சன் அந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ண வித்தின் 12 ஹவர்ஸ்க்குள்ளே அதை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பி வச்சுருக்கணும். இந்த கைட்லைன்ஸ் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்த கைட்லைன்ஸ் இன் டிகே பாசு விசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஆனால் இந்த கைட்லைன்ஸ்லாம் இப்போ வரைக்கும் போலீஸார் வந்து கரெக்டாக கீப்பப் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரியான கைட்லைன்ஸ்லாம் கரெக்டாக கீப்பப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா 2019 கிட்டத்தட்ட நம்ம கண்ணுக்கு தெரியாமல் 1700 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குது. 2020 பரபரப்பாக பேசப்பட்ட ஃபீனிக்ஸ் ஜெயராஜோட கஸ்டோடியல் டெத்தும் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஓகே, இந்த மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமும் ஒரு டிபேட் போகுது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நாங்கள் பண்ண டிபேட்டில் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஒரு சஸ்பெக்டட் பர்சன் ஆர் ஒரு அக்யூஸ்ட் ஆர் ஒரு அரெஸ்டட் பர்சன் இருந்து ட்ரூத், அதை உண்மையை வர வைக்கிறதுக்காக டார்ச்சர் பண்ணலைன்னா அந்த உண்மைகள் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒருத்தர் ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது டார்ச்சர் பண்ணக்கூடியவங்க கையிலேயே சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் கொடுத்தா இது எந்த விதத்தில் எங்களால் ஏற்றுக்க முடியும், நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டாண்டில் இருந்து பேசுகிறாங்க. ஸோ இது இந்த 2 ஸ்டாண்டில் பார்க்கக்கூடிய நீங்கள் எந்த ஸ்டாண்டில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். That's it for now. See you in the next class. See you in the next video. Bye bye.